தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 எக்ஸிட் போல் முடிவுகள் ஒருவித திட்டமிட்ட உளவியல் போரோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆளும் கட்சியான திமுகவிற்கு ஆதரவாக வெளியாகும் இந்த தரவுகள் உண்மையில் மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கின்றனவா அல்லது அதிகார மையத்தின் பிடியில் இருக்கும் ஊடகங்களின் சமரசமா என்ற கேள்வி வலுவாக எழுகிறது. கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நிலவிய அதிருப்திகள், விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் குடும்ப அரசியல் மீதான விமர்சனங்கள் யாவும் தேர்தல் களத்தில் எதிரொலித்ததை எவராலும் மறுக்கவே முடியாது. ஆனால் தற்போது வெளிவரும் கணிப்புகள் இவை அனைத்தையும் மூடி மறைத்து மீண்டும் திமுகவே அரியணை ஏறும் என்று கூறுவது, ஒருவேளை திமுக மீண்டும் வந்துவிட்டால் ஆட்சியாளர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுமோ என்ற அச்சத்தில் எடுக்கப்பட்ட தற்காப்பு நடவடிக்கையாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிமுக போன்ற பிரதான எதிர்க்கட்சிகள் களத்தில் காட்டிய எழுச்சியையும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு செய்த மக்களின் மனவோட்டத்தையும் இந்த கணிப்புகள் வசதியாக தவிர்த்துவிட்டன. அதிமுக தோற்கும் என்று சொல்வதன் மூலம் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கவும் ஊடகங்கள் முயல்கின்றன. ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அவர்கள் ஜனநாயக ரீதியாக நம்மை ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள், பழிவாங்கும் அரசியலில் ஈடுபட மாட்டார்கள் என்ற ஒருவித துணிச்சல்தான் இந்த தவறான எண்களை ஊடகங்கள் தைரியமாக முன்வைக்கின்றன. இது திமுகவின் மீதான பயத்தினால் உருவான ஒரு பாதுகாப்பான கணிப்பு முறைதானே தவிர அறிவியல் ரீதியான உண்மை அல்ல. 2016 தேர்தலிலும் இதே போன்றதொரு சூழல்தான் நிலவியது. அன்று ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவை தோற்கடிக்க பல கணிப்புகள் முயன்றன. ஆனால் மக்களின் தீர்ப்பு வேறாக இருந்தது. அதே வரலாறு இப்போதும் திரும்பக்கூடும் என்பதை உணர்ந்ததால் தான் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் திமுக முகாமில் பெரிய ஆரவாரம் எதுவும் இல்லை. உண்மையில் இந்த எக்ஸிட் போல்கள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இல்லை, மாறாக அது அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மறைமுக எச்சரிக்கை. கூட்டணி கட்சிகளின் பிடியில் திமுக சிக்கிக்கொள்ளும் என்பதையும் தனித்து ஆட்சி அமைக்கும் தகுதியை அது இழந்து வருவதையும் இக்கணிப்புகளே சூசகமாக உணர்த்துகின்றன. மக்களின் உண்மையான புரட்சி என்பது மின்னணு இயந்திரங்களுக்குள் மௌனமாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி அந்த மௌனம் கலைந்து வெளிவரும்போது இந்த போலியான எண்களும் பயத்தினால் உருவாக்கப்பட்ட பிம்பங்களும் சுக்குநூறாக உடைந்து சிதறும் என்பதுதான் நிதர்சனம். அதிகாரத்திற்கு அஞ்சி எடுக்கப்படும் முடிவுகள் ஒருபோதும் மக்களின் தீர்ப்பாக அமையாது. அது மே 4 அன்றுதான் நிரூபணமாகும்.